அதே மாதிரி வந்தே மாதரம்ங்கிறதே அடிப்படைக்கு எதிரானது தான். வந்தேன்னா வணங்குதல்னு அர்த்தம், மான்னா தாயின்னு அர்த்தம், தரம்னா பூமின்னு அர்த்தம். வந்தே மாதரம் தாய் பூமியை வணங்குகிறேன், தாய் பூமியை வணங்குகிறேன். இதை கூட என்ன செஞ்சாருன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து பாட்டில் ஆக்கும்போது தாய் மண்ணே வணக்கம், தாய் பூமின்னு சொல்லல, தாய் மதம் இல்லை, தாய் மண்ணு தான் சொல்றாரு, வணக்கம்ங்கிறாருல. இந்த வந்தே மாதரத்துக்கு அர்த்தத்தை அவர் ரஹ்மான் பாட்டில் பாடுறாரு, ஏஆர் ரஹ்மான், தாய் மண்ணே வணக்கம்னு. இந்த பாரதியார் இந்த பாட்டுக்கு அர்த்தம் செஞ்சு படிச்சிருக்காரு. வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம், அது அர்த்தத்தை சொல்றாரு அவர். வந்தே மாதரம்னா பூமியை வணங்குறோம்னு அர்த்தம். அப்போ பூமியை வணங்குறோம்னு ஒரு முஸ்லீம் எப்படி சொல்லுவான்? நாங்கள் ஏன் பூமி எதுக்கு வணங்கணும்? எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாப்போம், பேணுவோம், எவனாவது கைப்பற்ற வந்தா அது பற்று, அது பற்று. அதை வணங்குறதா இருந்தா எப்படி வணங்குற? நாங்கள் ஏன் வணங்குனதை வணங்கக்கூடாது, தாய் தந்தையே வணங்கக்கூடாதுன்னு இருக்குது. எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கை வந்து உங்க மதத்துக்கு எதிரானது இல்லை, இங்க நாங்கள் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் வணங்க மாட்டோங்கிறோம். அப்போ இதை நீங்களும் வணங்கணும்னு சொன்னீங்க என்று சொன்னால் நாங்களே மண்ணை வணங்குற அது வேணான்னு தான் நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். மண்ணை வணங்கலாம்னா உங்க பேசாம இந்துவா இருந்திருப்போம், இந்துவா இருந்திருப்போமே, வணங்கக்கூடாது. அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லாம நாங்க வந்தவங்களை நீ உடன்படாட்டால் நீ உடன்பாடுன்னா என்ன அர்த்தம் அது அப்படின்னு சொல்லி தான் முகமது அலி எதிர்க்கிறார். காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் எதிர்க்கிறார். எதிர்த்த உடனே அப்போ 8 மாகாணத்தில் வெள்ளக்காரங்காலத்தில் 8 மாகாணத்தில் காங்கிரஸ்காரங்க ஜெயிக்கிறாங்க, ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போ எந்த பீரியடு? அந்த அந்த வந்தே மாதரம் பாடுறதா அந்த 1920 23 பிறகு 23. அப்போ தேர்தல் நடக்குது. பிரிட்டிஷ் காலத்தில் தேர்தல் வச்சு இங்கே அமைச்சர்லாம் இருந்துச்சு. முழு காங்கிரஸ்காரங்க எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுங்க அந்த மாதிரி ஒரு தேர்தல் நடத்திக்கிட்டு தான் இருந்தான். அதில் என்ன செய்கிறாங்கன்னா 8 மாகாணத்தில் ஜெயிச்ச உடனே அப்போ நேரம் என்ன செய்கிறாருன்னா 8 மாகாணங்கள்லையும் வந்து நீங்கள் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல இதை பாடாதீங்க, முஸ்லீம்கள் இல்லாத இடத்துல இதை பாடுங்கன்ற வந்தே மாதரத்தை என்ன செய்கிறாருன்னா எல்லாரும் பாடணுங்கிற கருத்தில் இருந்தாங்க காங்கிரஸும். இது முஸ்லீம்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக இருக்கும்போது நம்ம திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எல்லா மாகாணங்களுக்கும் முஸ்லீம் இருக்கிற பகுதியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தீங்கன்னா சாரே ஜஹான் சச்சான்னு ஒரு பாட்டு இக்பால் எழுதின பாட்டு இருக்குது.